பீகார்ல ஒருத்தவங்க சுஷில் குமார் அப்படின்னு. அவங்க வந்து இந்த குரோட்பதி அந்த கேம் விளையாடி அதுல வின் பண்ணி அவங்க குரோட்பதியா ஆகி ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அவங்க அது ஜெயிச்ச அந்த 6 மாசம் 1 வருஷ காலத்துல அதுக்கப்புறம் திரும்ப அவங்க பார்த்த அந்த பழைய வேலையான பால் பாக்கெட் போடுற வேலைக்கே திரும்பவும் வந்துட்டாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வர பணத்தை மேனேஜ் பண்ண தெரியாம திரும்பவும் அவங்க பழைய நிலைமைக்கே போன அந்த விஷயங்கள், இது ஏன் நடக்குது? நம்ம லைஃப்ல நம்ம கிட்ட வர குறை பணமா இருக்கலாம், இல்ல எப்பயாவது வரப்போற அந்த அதிக பணம் வர்றதுக்கு நம்ம இப்பல இருந்தே என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம்? இந்த லாட்ரி எடுத்தவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த பணம் வந்து அந்த பணத்தினுடைய இம்பார்ட்டன்ட் தெரியாது. அது இருக்க வரைக்கும் செலவு பண்ணுவாங்க, எங்கெங்கே போவாங்க வருவாங்க. செலவு பண்ணி முடிச்ச பிறகு அந்த பழைய வேலைக்கு போயிருவாங்க. இந்த விஷயம் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி 1 கோடி கூட விழுந்துட்டு அவங்க அந்த பணத்தை செலவு பண்ற வரைக்கும் செலவு பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பணம் மணி மேனேஜ்மெண்ட் அந்த இம்பார்ட்டன்ட் இருக்கும். இம்பார்ட்டன்ட் இப்போ எம்எம்ஜி வந்த பிறகு நான் வந்து மணி மேனேஜ்மெண்ட் பண்றேன். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இந்த செலவு பண்றதை கம்மி பண்ணிட்டு மாசம் சொன்ன மாதிரி அந்த 21 நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தேன். நான் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ செலவுல வந்து ஒரு இடத்துல போய் செலவு பண்றேன் அப்படின்னா இது தேவையா இல்லையானு ஒரு டைமுக்கு 3 டைம் அதை திங்க் பண்ணிட்டு அதுக்கடுத்து அந்த செலவை பத்தி நான் வந்து திங்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி இந்த பார்த்த அனுபவங்கள் சொல்லியிருக்காங்க. மாயம்மா, நீங்க ஷேர் பண்ணலாம். மண்டையை போட்டு ஒன்றும் கசக்க வேணாம், மூளையை கசக்க வேணாம். எம்எம்ஜி சொல்றதை கேட்டாலே நம்ம எப்படி இருக்கணுமோ அந்த நிலைக்கு வந்துருவோம். தேங்க்யூ. கரெக்ட், ரொம்ப கரெக்ட். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய பணம் வந்தக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த மேனேஜ் பண்ணி நம்ம இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணோம். அந்த மாதிரி இல்லாம இப்போ நமக்கு வர இன்கம் வச்சு நம்ம என்ன மாதிரியான மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதை பத்தின விஷயங்கள் சொல்லலாம். ரேவதி, நீங்க சொல்லலாம். எஸ், ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த பிசினஸ்ல எப்பவுமே ஒரு ஸ்டாண்டர்டா இவ்வளவு வரும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன்ஸ்ல அதிகமா செலவு பண்ணதுன்றது ஒரு நிறைய எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது போனது. அதுல இருந்து சேவிங்ஸ் பெருசா எடுத்து வைக்கல. சேவிங்ஸ் பண்ணதையும் ஒரே இடத்துல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிரு, அதாவது ஒரே ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுல லாஸ் ஆனது அப்படின்றது. இப்ப ஆஃப்டர் எம்எம்ஜி பார்த்தோம்னா இப்ப சேவிங்ஸ் அப்படின்றதே கூட வேற வேற இடத்துல வேற வேற மாதிரி சேவிங்ஸ். இப்ப எம்எம்ஜில சேவிங்ஸ் இருக்கு, வெளில கொஞ்சம் சேவ் பண்ற மாதிரி, அப்படி கொஞ்சம் சேவிங்ஸும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி டைவர்சிஃபை பண்ணிருக்கு. இப்ப இந்த சேஞ்சஸ் வந்து இப்ப ஆஃப்டர் எம்எம்ஜி என்கிட்ட இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் பண்ணது எல்லாமே வந்து இன்ஃபேக்ட் என்னோட பிசினஸ் ரெகுலர் பிசினஸ்ல இருந்து வர இன்கம்லயும் அப்படிதான் லாஸ் பண்ணேன். வீடு வித்து வந்த கொஞ்சம் பெரிய அமௌண்ட் அப்படின்ற இடம் வரும்பொழுதும் நான் அப்படிதான் லாஸ் பண்ணேன். நம்ம எப்பவுமே ஒரே இடத்துல வந்து அமௌண்ட்டை போடக்கூடாது அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காங்க. செல்வன், நீங்க சொல்லலாம். வணக்கம் மேடம். அதான் மேடம், நம்ம என்ன இப்போ நான் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நமக்கு சேலரியிலே பிடிக்கக்கூடியது ஒரு பிஎஃப் ஒன்று பிடிக்கிறாங்க மேடம். இப்போ அதை தாண்டி வந்து நம்ம அடுத்து யோசிக்கிறோம் அப்படின்னாக்கா எங்கள் சர்க்கிளில் நாங்கள் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, கம்பெனியில் வந்து சீட்டு போட்டாக்கா அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். அடுத்து வந்து எல்ஐசி பாலிசி, ஏன்னா எல்ஐசி பாலிசின்ற போது சரி அது நமக்கு ஒரு தேவை அப்படின்றதுனால அதை மட்டும் தான் நம்ம யோசிக்கிற முடியும். இதை தாண்டி வேற ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் எங்களுக்கு வந்து ஒரு இதுவாக தெரியல. இப்போ எம்எம்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் நம்முடைய வருமானத்தை எவ்வளோ இப்போ இதுக்கு எடுத்து வச்சுக்கணும், அடுத்து நம்ம சேவிங்ஸுக்கு எவ்வளோ பிளான் பண்ணணுன்றதெல்லாம் இப்போ தான் மேடம் கற்றுட்டு இருக்கிறோம். இதுக்கு மேலே ஃபியூச்சரில் கண்டிப்பாக பண்ணுவோம். நன்றி. கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம வெளியில இந்த மாதிரி சீட்டு போடுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போதும் ஸோ அது எந்த அளவுக்கு கரெக்டானதா இருக்கு, கரெக்டான இடமா, அந்த மாதிரி நம்ம செக் பண்ணிட்டு போறதும் நமக்கு சேஃப். வீரமணி சார், நீங்க ஷேர் பண்ணலாம். காலை வணக்கம். அதாவது எம்எம்ஜிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஆரம்பத்துல வந்து சேவிங்னு சொல்ல போனா அந்த பக்கத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு சீட்டு போடுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அதுல கூட நிறைய ஒரு அமௌண்ட் வரும்போது சிலவங்க அந்த பணத்தை கொண்டு ஓடிட்டாங்க, அதனால நிறைய லாஸ் ஆயிருக்கு. ஆனா அதை எப்படி சேவிங் பண்ண ஆளு நம்மளுக்கு சொல்லி கொடுக்க ஆளு இல்லை. சம்பளத்தை வாங்கணும், வீட்டுல கொடுத்தோம், அவங்க கணக்கு பார்த்துட்டாங்க, அந்த கணக்குலேயே போயிட்டு இருந்தது. எம்ஜியில் வந்த பிறகு இந்த சிஸ்டத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், பணம் எவ்வளவு பண்ணணும், மாசம் எவ்வளவு இருக்கணும், 10% சேவிங் எடுக்கணும், இந்த மாதிரி வந்து எம்எம்ஜியில் வந்த பிறகு தான் கத்துக்கிட்டு அதை நான் கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய எப்படி பண்ணணும். ஆனா செயல்முறையில நம்ம பண்ண முடியல. இங்க வந்த பிறகு ஒரு வருஷ காலத்துக்கு மேல அதை நான் கத்துக்கிட்டு இப்போ அதை நான் சேவிங் பண்ணிட்டு வரேன், சீட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன், எம்எம்ஜியில சீட்டு போடுறேன். இந்த மாதிரி எல்லாம் ஒரு நம்பிக்கையா போடுறேன். முதல்ல இதுக்கு முன்னாடி நம்பிக்கை இல்லாம போட்டு லாஸ் ஆயிருக்கேன். நம்பிக்கை நம்ம எம்எம்ஜி கூட நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்கு, அதை நம்ம பண்ணிக்கிறேன். நம்பிக்கையான இடங்களை பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறது. அமுதவள்ளி, நீங்க சொல்லலாம். நானுமே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கையில காசு இருக்காது. அப்பெல்லாம் வந்து புட்டுக்கிட்டு வித்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எல்லாம் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டுக்கு போயின்னு அப்படிலாம் நிறைய இது பண்ணி தான் குடும்பத்தை காப்பாற்றணும். அதுக்கப்புறம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்ததுக்கு அப்புறமா
அம்மா பணம் அது இதுன்னு 9 லட்சம், அப்புறமா வந்து 4 லட்சம், 5 லட்சம் அந்த மாதிரி அங்கேருந்து வந்த பணம் எல்லாத்தையுமே எங்கேயாவது எடுத்து வைக்கணும், இல்லை எப்படி போடணும் எதுவுமே தெரியாம மொத்தத்தையும் செலவு பண்ணிட்டு திருப்பியும் புட்டு விக்கிற மாதிரியே நிலைமைக்கு இப்போ வரும்போது அப்ப நான் யோசிக்கிறேன். அவ்வளோ பணத்தையும் நம்ம வந்து அழிக்க தெரிஞ்சதே தவிர அதை காப்பாத்த தெரியல அப்படின்ட்டு. எம்எம்ஜி அப்ப இருந்திருந்தா இன்னைக்கு அந்த பணம் வந்து இன்னைக்கு எனக்கு எவ்வளோ பெரிய பணமா இருந்திருக்கும்னு யோசிக்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. இருந்தாலும் இனிமே இப்பவாவது இது கிடைச்சிட்டு இதுக்கப்புறம் வரதையாவது நம்ம காப்பாத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பா எம்எம்ஜில எனக்கு இருக்கு. தேங்க்யூ மேம். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஷேரிங்ஸ் யாரும் இல்லைன்னா நம்ம லெசன் போகலாம். ஜென்ரலா பொதுவாக நம்ம எல்லாரும் எல்லாருக்கும் தெரிஞ்சு படிச்சது என்னன்னா, ஒரு சீட்டை போடணும், பணத்தை வாங்கணும், அப்புறம் என்னைக்காவது ஒரு செலவு பண்ணணும், அப்புறம் ஏதாவது சீட்டை வாங்கணும், பணத்தை வாங்கி செலவு பண்ணணும். அதாவது சேவிங் பண்ண யாரும் சொல்லித் தரவே இல்லை. சேவிங் எப்படி பண்ணணும் சொல்லித் தரவே இல்லை. ரிப்பீட் ஒன் செகண்ட், நம்மளோட செலவுல 10% சேவிங் பண்ணணும், 10% நம்ம படிப்பு கொடுக்கணும். படிப்பு கொடுத்தா தான் வர்ற பணம் கூடும். அது யாரும் பண்றது இல்ல. எல்லாரும் வந்து பணத்தை சேமிச்சு என் பிள்ளைய படிக்க வைக்க, பிள்ளை படிச்சா அது என்னைக்கு உனக்கு கொடுக்குறது, நீ படி. ஸோ 10% நீங்க படிங்க, உங்களுடைய வருமானத்தை கூட்டுங்க. 2, அப்புறம் 10% எமர்ஜென்சி வைக்கணும், 10% இன்வெஸ்ட் பண்ணணும், 5% சேரிட்டி, மக்களுக்கு ஹெல்ப், மக்களுக்கு கொடுக்கணும், அப்புறம் 5% நம்மளோட என்டர்டைன்மெண்ட், 50% வீட்டு செலவு. பணம் நிறைய சம்பாதிக்க நீங்க சம்பாதிக்கல 10% மட்டும் வீட்டு செலவாகும். இது 40% கொடூரமா சேமிக்கணும். இந்த 40% சேமிச்சு எங்கெங்கெல்லாமோ இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் காலையில எழுந்து வேலைக்கு போய் இல்லடா போடா அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்துக்கலாம். இந்த மாசம் ஃபுல்லா நான் என்னால தூங்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கலாம். காலைல போனா தான் நாளைக்கு சோறு, நாளைக்கு அதான் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பிசினஸ் என்ன பண்ணீங்களோ உங்க இஷ்டப்படி பண்ணணும். உங்களுக்கு பிடிக்கலன்னா அன்னைக்கு பண்ணக்கூடாது. இன்னைக்கு காட்டுக்கு போகணும், இன்னைக்கு வீட்டுக்கு போகணும், இன்னைக்கு குளத்துக்கு போகணும், இன்னைக்கு ஃபுல்லா தூங்கணும், இன்னைக்கு ஃபுல்லா நான் பிள்ளைகள் கூட இருக்கணும், ஃபேமிலி கூட இருக்கணும், அன்னைக்கு இருக்கணும். திங்கக்கிழமைப்பா ஓடு, செவ்வாய்க்கிழமைப்பா ஓடு அப்படின்னு உங்க வாழ்க்கையை நீங்க நினைச்சபடி வாழணும். இப்படி யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? அதான் கேள்வி. எம்எம்ஜில முறைப்படி எப்படி செய்து கொடுக்கணும் அதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. எம்எம்ஜி இல்லாதவங்க இந்த மாதிரி மெத்தட்ல பார்த்து நீங்க செட் பண்ணிக்கங்க. அடுத்த 2 விஷயம், இன்கம் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு இன்கம் அவ்வளவுதான், அப்புறம் நெட் மார்க்கெட் இன்கம் அவ்வளவுதான். இங்க அப்படி கிடையாது. எம்எம்ஜில இன்கம் நெட் மார்க்கெட் இன்கம் தவிர இன்னும் 5 வகையான இன்கம் நீங்க ரெடி பண்ணணும். 5 வகையா பணம் கொட்டுன்னு கொட்டணும். 7 ஒரே ஒரு ட்ரம்ல 7 வகையில தண்ணி நிறைஞ்சு எப்படி நிறையும் அப்படி. அடுத்தது அப்படியே பணம் வந்ததுக்கு அப்புறமும் ஒரே இடத்துல மட்டும் போட்டக்கூடாது. என் கம்பெனி பெஸ்ட் கம்பெனி சொல்லி உங்க கம்பெனில போடாதீங்க. கம்பெனி தவிர நிறைய இடத்துல கொடுங்க. அது மாதிரி நீங்க இன்கம் பிசினஸ்ல இன்கம் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் கொடுங்க. கிட்டத்தட்ட 7 வகையான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். 7 வகையான இன்கம் வேணும், 7 வகையான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது பண்ணிட்டேன்னா இந்த பைனான்சியல் வாழ்க்கை செக்யூர்டா இருக்கும். தேங்க்யூ. இப்போ மாசம் சொன்ன மாதிரி நம்மளோட வர இன்கம் அதுல பைஃபிகேஷன்ஸ் வந்து யாரெல்லாம் இப்போ வச்சிருக்கோம்? இந்த மாதிரி என்னோட செலவுகளுக்கு நான் இவ்வளவு வச்சிருப்பேன், என்னோட என்டர்டைன்மெண்ட்டுக்கு இவ்வளவு இருக்கும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இதுக்கு முன்னாடி எம்எம்ஜி வரதுக்கு முன்னாடி எனக்குமே இந்த மாதிரி சேவிங்ஸ்னு ஒன்று பண்ணணும். இது வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணதே கிடையாது. வரும் அந்த மாசம் செலவழிச்சு முடிச்சிருவேன், திரும்ப வரும் செலவு, இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஒன்ஸ் இப்போ எம்எம்ஜிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 8 மந்த்ஸ் சேவிங்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டது. இந்த மாதிரி இன்கம் பைஃபிகேஷன் ஒன்று இருக்கு அப்படிங்கிறதே நான் வந்து இங்க வந்து கத்துக்கிட்டது தான். அதுக்கப்புறம் நான் என்டர்டைன்மெண்ட்னுக்கு சேரிட்டி, என்னோட எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே நான் பிரிச்சு எப்பவுமே பண்ணுவேன். அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்க்கு நான் சேர்த்து வச்ச அந்த மணில தான் நான் இப்போ மே மந்த் மும்பை போயிட்டு வந்த எக்ஸ்பென்சஸ்க்கும் எனக்கு நான் போயிட்டு வந்தது செலவுகளை நல்லா ஈஸியா பண்ண முடிஞ்சது. அப்படி இல்லைன்னா நான் வேற ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டா வச்சிருக்க அந்த அமௌண்ட் எடுத்து நான் செலவு பண்ற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அறிவழகன் நீங்க சொல்லலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்த புதுசுல அப்ளைன்னு சொல்லுவார். இந்த மாதிரி மாசம் சொன்ன மாதிரி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவோம். ஆனால் பணம் இருந்தால் தானே சேவிங்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கு. இதுல ஸ்ட்ராங்கா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீ எவ்வளவு பணம் வாங்குறியோ அதுல 10% உன் பணமே கிடையாது. மாசம் சொன்னதுதான் 10% சேவிங்ஸ்னா சேவிங்ஸ் எடுத்து வச்சிடணும் அப்படின்னு ஒரு விஷயம். அடுத்த விஷயம் வந்து என்னைக்கு வந்து இன்கமோட செலவு கம்மியாகுது, 2வது விஷயம். 3வது விஷயம் வந்து 50%க்கு மேல உன்னுடைய செலவு இல்லாம இருக்கிற 50% தான் செலவா இருக்கணும், 50% வந்து செலவு இருக்கக்கூடாது. எந்த விஷயம் தெரியுங்க. நான் வந்து இங்கே வந்து சேவிங்ஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி கம்பெனி சேவிங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ கூட இந்த பிஎஃப் எல்லாம் பிடிப்பாங்க. நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பிஎஃப்ல வேண்டாம், அதுல வந்து சேவிங்ஸ் இருக்கும். அது வேண்டாம். கார்பரேட்ல வந்து 10% எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு வந்து நம்ம அந்த கம்பெனி விட்டு வெளியில போகும்போது அந்த பணத்தை கொடுப்பாங்க. அதையும் கூட நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த பணம் உடனே நான் வாங்கி செலவு பண்ணிடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த விஷயம் நான் பார்த்தீங்கன்னா இங்க வந்த பிறகு என்னன்னா, சேவிங்ஸ் வந்து வெளியில பண்ணோம்னா நமக்கு கை அறிக்கும். உடனே ஏடிஎம் போய் எடுப்போம், இல்லை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், செலவு பண்ணுவோம், அப்படியே இருந்துச்சு. எம்எம்ஜில வந்து சேவிங்ஸ் பண்ணனால எனக்கு என்ன நான் வந்து லாக் பண்ணிடுறேன். லாக் பண்ணனால என்னாச்சுன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 1 lakh வந்து என்னுடைய ஹோம் லோன் அடைச்சேன். மாசம் தான் சொன்னார் எது இன்ட்ரெஸ்ட் அதிகமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுங்க அப்படின்ட்டு. அது 2வது 1 lakh, இப்போ 2 lakh வந்து பேங்க் லோன் வந்து கிளியர் பண்ணிட்டோம். கொஞ்சமா அதை கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்குது. இப்போ வந்து என்ன அப்படின்னா, இன்கம் செலவு வந்து கம்மியாக இருக்கு, இன்கம் அதிகமாக இருக்கும்போதா இந்த ஹாப்பினஸ் இருக்கும்.
இந்த ஹாப்பினஸ் இருக்கும்போது தான் நம்ம வந்து பிசினஸா இருந்தாலும் பிசினஸ் பண்றதுக்கும் அந்த ஹாப்பியா இருக்கும். அந்த விஷயத்த நான் இதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் மாஸ்டர் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றா பண்ணிட்டே இருக்கிறேன். அந்த விஷயத்தையும் நம்ம ஓகே. மத்தவங்களோட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லலாம். எல்லாரும் நல்ல கேமரால வரலாம். மார்னிங்கே ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர் பார்த்து டிஸ்கஷன் பண்ணும்போது நிறைய நமக்கு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். நினைக்கிறேன். ஆனா படிக்கிறதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு அப்படின்னு வந்து அது கணக்கு போடக்கூடாது. அந்த விஷயத்த நான் வந்து கிளியரா இருக்கேன். அந்த விஷயத்த நான் கேட்பேன். மாயமா நீங்க சொல்லலாம். நான் எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியாது. எம்எம்ஜி படிச்சிருக்கேன். எம்எம்ஜி இன்வெஸ்ட் பண்றாங்க, அவங்க பாத்துக்கிறாங்க. அவங்களோட கைடன்ஸ்ல இருக்கிறதுனால எனக்கு எந்த கவலையும் இல்லை. எதுல போட்டிருக்கேன்னு இன்ன வரைக்கும் தெரியாது, நான் கேட்டதும் இல்லை. அது மாதிரி ஒரு நம்பிக்கையா படிச்சாச்சு. அதே மாதிரி இப்போ மாசம் மாசம் அனுப்பணும்னா நான் என்ன பண்ணிடுறேன், செலவுல போட்டுறேன். ஆட்டோஷிப் முறையில வந்து பேங்க்ல ஒரு பிடிக்கிற மாதிரி அவங்களே வருஷம் ஒரு தடவை பிடிச்சதும் அப்படியே எடுத்து எம்எம்ஜிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப அந்த சேவிங் இருக்கு. ஒரு பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ்ல மாசம் 1000 ரூபாய் ஆர்டி போட்டுட்டு இருக்கேன். இப்படி ஏதோ படிப்புக்கு செலவு பண்ணிக்கிறேன். இப்படி வந்து அடுத்தவங்க கையை எதிர்பார்க்காம சேவிங்ஸும் நடக்குது, ஏர்னிங்கும் ஓரளவு இருக்கு அப்படிங்கறத ரொம்ப சந்தோஷமா தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நமக்கு நம்பிக்கையான ஒரு பிளேஸ்ல வந்து நம்ம கொடுக்கும்போது எந்த கவலை இல்லாம நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிறது மாயமா ஷேர் பண்ணல இருந்து புரிஞ்சுக்க முடிஞ்சு. புவனேஸ்வரி நீங்க சொல்லலாம். எஸ் மேம். இப்போ வந்து எம்எம்ஜிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்படி ஒரு எது இருக்கு, நம்ம இப்படி நம்ம பிரிக்கணும் அப்படிங்கிற விஷயமே தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி எல்லாம் நீடுக்கே தான் வர காசு, அப்படியே நீடுக்கே தான் எல்லாமே தேவை அப்படின்னே தான் போயிடும். அப்படியே ஒவ்வொரு விஷயமா வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஸ்டடீஸ்க்கு எனக்கு இன்கம் வந்துட்டா ஓகே, இவ்வளவு ஸ்டடீஸ் நம்ம வந்து கொடுத்துடணும் அப்படிங்கறத எடுத்திருக்கோம். அடுத்து வந்து சேவிங்ஸ் கொடுக்கணும். மக்களுக்கு கொடுக்கறதுக்கு கூட டீம்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி நம்ம அதை மந்த் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட்ஸுக்குள்ள ஒவ்வொரு விஷயமா நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனா இது வந்து கண்டிப்பா நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா கரெக்ட் பிளேஸ்ல நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும் போது அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு மேம். தேங்க்யூ. ஓகே டன். ஷாம்லாமா நீங்க சொல்லலாம். நான் வந்து இது போஸ்ட் ஆஃபீஸ்ல சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எங்க எம்எம்சி இது 9th ஒன்று கேட்க ஆரம்பிச்ச அப்புறம் சங்கம்ல ஒரு சேவிங்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் யூஸ்வலா வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லாம் ஆரம்பிப்பேன், ஒரு வருஷம் கூட ஒழுங்கா அது பண்ண முடியாது. ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடும், இப்போ கையில பணம் இருக்காது, அந்த சேவிங்ஸ் அப்படியே வந்து நின்று போயிடும். ஆனா இந்த தடவை இப்போ இந்த 9th ஒன்று எம்எம்ஜி வந்ததுக்கு அப்புறம் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கேன்னா எனக்கே சமயத்துல ஆச்சு, நம்மளா இது பண்றோம் அப்படின்ற மாதிரி. ஆனா என்ன ஆனாலும் அந்த டேட்ல வந்து அந்த பணத்தை கட்டிடணும், அதுக்கப்புறம் தான் இருக்கோ இல்லையோ மற்ற செலவு பத்தி யோசிக்கணும் அப்படிங்கறதுல ஸ்ட்ராங்கா இது பண்ணிருக்கு. அதே மாதிரி படிக்கிறதுக்கு புக்ஸ் வாங்குறதுக்கு என்ன பணம் வந்தாலும் முதல்ல அதுக்கு தான் செலவு பண்ணணும், அந்த ஒரு பாயிண்ட்டும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ மேம். ஓகே. படிக்கிற விஷயங்களுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிறது. அன்பழகமா நீங்க சொல்லலாம். நானும் சேமிப்பு அப்படின்னா முன்னாடி நான் வச்சதே இல்லை. வைக்கணும்னு தோணும், எனக்கு வச்சிருப்பேன். ஆனா ஒரு விஷயம் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் இவ்வளவு பணம் வேணும்னு கேட்கும்போது டக்குன்னு அதை எடுத்து கொடுத்துருவேன். சரி சேமிப்புல இருக்கு, அதை எடுக்க வேணாம் அப்படின்லாம் நினைக்க மாட்டேன். உடனே நானே எடுத்து கொடுத்துருவேன் அவங்க கேட்கும் போது. எம்எம்ஜில வந்த பிறகுதான் எப்படி சேமிப்பு பண்ணணும், எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப எவ்வளவோ செலவுகளை நான் குறைச்சி ஒன்னொன்னா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். எம்எம்ஜில தான் இப்ப நான் சேமிப்பு வைக்கிறேன், வெளியில எல்லாம் எங்கேயும் வைக்கல. வெளில வச்சா அது இருக்காதுன்னு தெரியும், அதனால இதுல மட்டும்தான் இப்போதைக்கு கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஒரு சிலது இன்வெஸ்ட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி இவ்வளவு விஷயங்கள் படிக்கணும், படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங்காக நான் படிக்கிறதுக்கு உள்ள வந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எவ்வளவு நம்ம படிக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சு இப்ப நான் எது படிக்கிறேன் நிறைய. ஆனா படிச்சுக்கிட்டு இருக்கேன், தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு நான் செலவு பண்ண அப்படின்லாம் எனக்கு கணக்கே இல்லை அந்த அளவுல. எல்லாரும் கேட்பாங்க, நீ பாட்டுக்கு படிக்கிறேன்னு படிச்சுக்கிட்டே இருக்க, என்னத்தான் படிக்கிற அப்படின்லாம் கேட்டாங்க எங்க வீட்டுல. நான் நாலேஜை வளர்த்துக்கணும், நான் படிக்கிறேன், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுவேன். அதை பத்தி நீங்க வேணா அது நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நானு. இப்ப அது மட்டும் இல்லாம என் பையனையும் சேர்த்து எம்எம்ஜில நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஓகே. சோ நம்ம கத்துக்கிட்டது இல்லாம நம்ம தலைமுறையும் அடுத்து நம்ம கத்துக்க வச்சிட்டு இருக்கோம். லோகேஷ் நீங்க சொல்லலாம். மேம் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா வேலைக்கு போனதான் சோறுன்ற வாழ்க்கை வந்து நரகமான வாழ்க்கை. அது அதுல இருந்து மீண்டு வரணும், நம்ம நினைச்ச மாதிரி வாழணும். நம்ம நினைச்ச மாதிரி போனோம், நீ வேலைக்கு போனோம் அப்படின்ற கதை இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து இவ்வளவு நாள் சேவிங்ஸ் பண்ணாம ரொம்ப ஒரு உதாரணமா இருந்தேன். நீ எம்எம்ஜில வந்து டெய்லி சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது ரொம்ப நல்லா பாக்குறேன். ஒரு டார்கெட் வச்சிருக்கேன், அது கண்டிப்பா நடைவேன் சேவிங்ஸ் மூலியமா. தேங்க்யூ மேம். ரெண்டு விஷயமா கலை ஒரு நிமிஷம், 2 நிமிஷம். சேவிங்ஸ் பண்ணணும் படக்கற முடியாது. ஒண்ணு சேவிங் பண்ணதை சரியா இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்க எவ்வளவு வளர்க்கீங்களோ உங்க பணம் அவ்வளவு வளர்க்கணும். ரெண்டாவது இதே வருமானத்தை வச்சு நம்ம பெரிய ஆக முடியாது, வருமானம் கூட்டணும். வருமானம் டபுள் ட்ரிபிள் அப்படி மாறணும், செலவு டபுள் ட்ரிபிள் அப்படின்னு குறையணும். மூணாவது உங்களோட குவாலிட்டிஸ், உங்களோட ஸ்கில்ஸ், திறமை அது கூட்டிக்கிட்டே போகணும். இன்னைக்கு உங்களுக்கு யாரும் 10,000 கொடுக்க, நாளைக்கு 20,000 கொடுக்கணும், 50,000 கொடுக்கும், 1 லட்ச ரூபா கொடுக்கும். 1 லட்ச ரூபா ஏன் கொடுப்பான்? அவ்வளவு குவாலிட்டிஸ் கூட்டும் போது கொடுக்கும். இந்த 3 விஷயம் பண்ணாதான் நம்ம நினைச்ச வாழ்க்கை வாழ முடியும். நம்ம குவாலிட்டிஸை கூட்டி படிப்பு ஸ்கில்ஸ் இதெல்லாம் கூட்டி இன்கம் செம்மையா பெருக்கணும், செலவை செம்மையா குறைக்கணும்.
நேற்று வந்து எனக்கு பெர்முடா இந்த டிஷர்ட் வாங்க போனேன், 99 ரூபாய்க்கு 10 டிஷர்ட். அப்பா 1000 ரூபாய் டிஷர்ட் இருந்துச்சு நேற்று. அந்த வீடு எங்க மால், பிக் மால், ஜாக்கி ஈக்கி அப்படின்னு போட ஒரு டிஷர்ட் 700 ரூபா போடா அப்படின்னு நாங்க வாங்கல. அப்போ யோசிச்சு பார்க்க, 2500 ரூபா செட்டை போட்டு சுத்தின காலம் இப்போ, அப்போ 20,000 சம்பளம். இன்னைக்கு காலம் வேற. இன்னைக்கு செலவு வந்து 3 மடங்கு குறைச்சிடணும், இன்கம் வந்து 3 மடங்கு கூட்டிடணும், ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும், சேவிங் கொடூரமா பண்ணணும், அப்படியே பிச்சைக்கார மாதிரி வாழணும், அப்படியே தூக்கி சேவிங் பண்ணணும். அப்புறம் அந்த சேவிங் பண்ணதை கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம என்ன பாடுபட்டு உழைக்கமோ நம்ம பணம் உழைச்சி நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். ஒரே கழிச்சு பார்த்தா என்னடா சைக்கிள் ஓட்டும்போது பின்னாடி பிடிச்சிட்டே வருவாங்க, ஒரே கழிச்சு பார்த்தா யாரும் பிடிக்கல பாடு ஓட்டிட்டு இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஒரே கழிச்சு நம்ம வேலைக்கே போல, பணமே தேவைப்படல, அது பாட்டு வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அப்படி என்ன அந்த 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணும். ஓகேவா? ராஜேஸ்வரி நீங்க சொல்லலாம். குட் மார்னிங் மேம். நான் வந்து இதுல எம்எம்ஜி வந்த அப்புறம் தான் சேவிங்ஸ்னாலே சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி பண்ணேன், நானு சேவிங்ஸ் பண்ணுவேன், ஆனா மாச கடைசியில செலவு பண்ணுவேன். ஏன்னா பெட்ரோலுக்கு இல்லைன்னு கேட்பாரு, அவருக்கே எடுத்து கொடுத்துருவேன் நானு. அந்த மாதிரி தான் இருக்கும். 2 தடவை வந்து ஆர்டி, மந்த்லி ஆர்டி போட்டு 2 தடவை 50,000 கிட்டத்தட்ட வந்து வீட்டு செலவுக்கு தான் நாங்க யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், வீட்டு செலவுக்கு எவ்வளவுதான் நம்ம வீட்டு செலவுக்குன்னு எடுத்து கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குது. இது ஏன் நாம வந்து பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா செய்யல. இப்போ எம்எம்ஜிக்கு வந்த அப்புறம் தான் 10% சேவிங்ஸ் வேணும் அப்படின்னு அவர் வந்து கம்பல்சரி சேவிங்ஸ் அப்படிங்கறத வந்து ஆழமா மனசுல புரிஞ்சுக்கிட்டேன் நானு. அப்பதான் ஒரு எனக்கு கையில வந்து 5000 இருக்கா, 500 ரூபாய் முதல்ல எடுத்து வை அப்படின்னு எடுத்து வைக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு 4500 ரூபாய் இருக்குது. அது 5000 மாறினதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் மந்த் வந்து எதையாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எதுலயாவது வந்து போடலாம், நம்ம வந்து அப்புறமா பேசலாம் அப்படிங்கிற ஒரு எம்எம்ஜில பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு இப்பதான் நான் வந்திருக்கேன் நானு. இனிமேல் தான் ஆனா கொடூரமா அந்த சேவிங்ஸ் பண்ணணும், 7 இன்வெஸ்ட்மெண்ட், 7 இன்கம், அதெல்லாமே எனக்கு ஒண்ணா வந்து இப்பதான் மணி கல்ச்சர் அப்படிங்கிற விஷயமே இப்பதான் தெரியுது. ஏன்னா எங்க அம்மா வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்க, அங்கங்க எல்லாத்தையும் புடவை சந்தில அப்புறமா எல்லா இடத்துலயுமே அம்மா வந்து வச்சிருப்பாங்க பணம். அம்மா சொல்லுவாங்க இதை செய்ய அதை செய்ய, இதுல இவ்வளவு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா செஞ்சது கிடையாது. இவர் வந்து வேலையில இருக்கும்போது நிறைய சம்பாதிச்சு அப்புறமாவும் செய்யல, சம்பாதிச்சு அதுக்கப்புறமா ரிட்டையர்மெண்ட் ஆகி அந்த காசை கையில வாங்கி அதை வந்து கல்யாணம் 2 கல்யாணம் அது இதுன்னு பண்ணி செலவு பண்ணப்பவும் வந்து அந்த சேவிங்ஸை பத்தி நான் நினைச்சு பார்க்கல. ஆனா ஒரு எமர்ஜென்சின்னு வந்தப்புறம் தான் அந்த எமர்ஜென்சிக்கான ஃபண்ட் வந்து எங்க இருந்து வரும் அப்படிங்கிற ஒரு, என்னதான் மெடிக்ளைம் இருந்தாலும் இன்சூரன்ஸ் இருந்தாலும் அந்த காசு என்னன்னா, மெடிக்ளைம் முதல்ல நம்ம செலவு பண்ணணும், அப்புறமா தான் அங்கிருந்து கிடைக்கும். செலவு பண்றதுக்கான காசு எங்க இருந்து வரும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாவே இருந்தது. ஏதோ நம்ம வந்து எங்கெங்கயோ சேவிங்ஸ் பண்ணதுல எடுத்து கொடுத்தாச்சு, ஆனாலும் நம்ம கையில வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா ஒண்ணுமே இல்லை. அந்த கொடூரமா சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ வரை ஒரு 3 மாசமா என் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. நம்ம என்ன செய்யணும், வயசாயிடுச்சு அப்படின்னு உட்காரக்கூடாது, நம்ம ஏதாவது செய்யணும், இதுல இன்வெஸ்ட் பண்ணணும், இதை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும், இதுல வந்து சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம், அந்த சிந்தனை மாற்றம்லாம் வந்து இப்பதான் வந்திருக்கு. அதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். தேங்க்யூ மேம். ஓகே, கரெக்ட். சோ பெருசா வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாம இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு இப்ப இருந்தே சின்னதா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அறிவழகன் சார் நீங்க சொல்லுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது விதமா பாத்தீங்கன்னா பழைய காலத்துல அந்த சேலையில ஒழிச்சு வைக்கிறது, பெட்டிகளை ஒழிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி சேமிச்சு வைப்பாங்க. இப்போ அந்த காலம் கிடையாது. நமக்கு இப்போ அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. நீங்க கொஞ்சம் கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணணும், கொஞ்சம் வட்டி கொடுக்கணும், கொஞ்சம் நகை வாங்கி வைக்கணும், கொஞ்சம் ஷேர்ஸ்ல போட்டு வைக்கணும், சில பேர் ட்ரேடிங்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு விதவிதமா யூஸ் பண்ணணும். சில இடத்துல பணம் போட்டா 30% வரும், சில இடத்துல பணம் போட்டா 10% வரும், சில இடத்துல போட்டா 5% வரும். இப்படி உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எல்லா இடத்துலயும் போட்டு வைக்கணும். அப்புறம் ஒரு 70% கவர்மெண்ட் அப்ரூவ்டு, இது போகவே போகாது, இந்த பணம் நம்மகிட்ட தான் இருக்கும், கவர்மெண்ட் அப்ரூவ், கவர்மெண்ட்டுக்கு இல்ல ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரி விஷயத்தை அதுல போடணும். மாறி ஒரு 30% ரிஸ்க் எடுக்கணும். நீங்க அந்த 70% போட்டு கிடைக்கிற பணத்தை 30% கிடைக்கும். ட்ரேடிங், மத்த இன்வெஸ்ட்மெண்ட் அதுல போடணும். இப்படி பணத்தை கரெக்டா மேனேஜ் பண்ணி செட் பண்ணி கொண்டு போகணும். பணம் கொடூரமா வளரவும் செய்யணும், விதவிதமா போடணும். இதுதான் உங்க ஸ்ட்ராட்டஜி. இப்பதான் மூவ் பண்ணணும். நான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்தோடனே கார் பங்களா காமிச்சோன்னே எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மாசம் இங்க நமக்கு வரல அப்படின்னு தான் இருந்தாங்க. அந்த மாதிரி நான் வந்து இங்க படிக்கிறேன், எம்எம்ஜில படிக்கும்போது என்னன்னா, கண்டினியூஸா படிக்கும்போது நம்ம உள்ளுக்குள்ள வந்து அந்த எல்லா விஷயமும் நடக்காது. ஃப்ரைடே அன்னைக்கு நினைச்சேன், நம்ம இன்வைட் பண்ணக்கூடாது, ஆனா கஸ்டமர் வந்து நமக்கு வந்து நம்மளை கூப்பிட்டு கேட்கணும் அப்படின்னு. என்னைக்கோ ஒரு நாள் பேசியிருப்போம் போல, ஒருத்தவங்க வந்து பேசினாங்க, அவங்களா கூப்பிட்டு பேசினாங்க. இந்த மாதிரி எங்க சிஸ்டருடைய பையன், அவங்க அப்பா திடீர்னு சுகர் இந்த மாதிரி வந்து இறந்துட்டாரு, கவர்மெண்ட் இபில வேலை பார்த்தாரு, அந்த பையனுக்கு 21 ஏஜ் ஆகுது, ப்ரெஷர் சுகர் இது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் அப்பதான் யோசனை பண்ணி பார்த்தேன், கண்டினியூஸா நம்ம படிக்க அந்த எஜுகேஷன் உள்ள போகும்போது நமக்கு வந்து அந்த இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது அப்படின்ற விஷயம்.
இப்போ ஷேர் மார்க்கெட்டை பத்தி என்னன்னே தெரியாது. சும்மா சேர் போடுறாங்க, எல்லாம் உட்காந்துருக்காங்க, கம்ப்யூட்டர்ல உட்காந்து அப்படிதான் நினைப்பேன் நான். பெரிய பெரிய பணக்காரங்க பண்றாங்க, பெரிய பெரிய பில் ஓனர்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். ஏன்னா இங்க வந்து மாஸ்டர் சொன்ன தான் ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரியும், அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கூட என்னன்னு தெரியாது. அதான் அது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எம்எம்ஜி டீம் தான் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் ஏதோ சும்மா ஒரு கொடுத்து அடிச்சிட்டு இருக்கிறேன். ஆனா அதுல வந்து லாஸ்ட் டைம் பார்க்கும்போது 14,000 இருந்தது. அப்புறம் மாசம் கூட காமிச்சேன் 14 வந்து 24 ஆச்சு. எப்படின்னு தெரியாது, நான் சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அந்த மாதிரி ஆயிருந்து. இன்னும் கண்டினியூஸா அதை பண்ணணும் அப்படின்னு இடையில கேப் விட்டுறேன், ரெகுலரா பண்ணணும் அப்படின்ற விஷயத்த இருக்கு. தேங்க்யூ. இங்க பார்த்தா பணம், இங்க பார்த்தா பணம், இந்த சைடு பார்த்தா பணம் அப்படின்னு எங்க பார்த்தாலும் பணமா கிடக்கு. அதை விட்டுட்டு இங்க பார்த்தா கடகாரன், அங்க பார்த்தா கடகாரன், இங்க இவனுக்கு வட்டி கொடுக்கும், இப்படி எல்லாம் வாழக்கூடாது. ஓகே போடு. ஷர்மா நீங்க சொல்லலாம், நெக்ஸ்ட் லெசன் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். மேம் ஒரு டவுட்டு, நம்ம வந்து கடன் ஃபர்ஸ்ட் அடைக்கணுமா இல்ல சேவிங்ஸ் பண்ணணுமா இல்ல ரெண்டுமே அட் டைம்ல பண்ணணுங்களா? ரெண்டுமே அட் டைம் பண்ணணும். சேவிங்ஸ் அப்படிங்கிறது உங்களோட பழக்கம், சேவிங்ஸ் அப்படிங்கிறது உங்களோட ஹேபிட். அது வந்து 5 ரூபா 10 ரூபா சேவிங் அந்த மாதிரி. ரோஸ் இப்ப 18 வயசுல வேலை பார்க்க அவளுக்கு சொல்லிட்டு 10% சேவிங்ல போயிடும். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நினைச்சு மட்டும் பாருங்க. நம்ம எல்லாம் 20 வயசுல 10% நம்ம சேவிங் பண்ணி தான் என்ன ஆகும் இன்னைக்கு நம்ம சம்பாதிச்சு பண்ணலாம். எல்லாம் சொல்லித்தர ஆள் இல்ல, சொல்லி தந்திருப்பாங்க எல்லாரும் சேவிங் பண்ணுப்பா ஃபியூச்சர்ல உதவும். ஆனா ஏன் சேவிங் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும், அதோட ஸ்ட்ராட்டஜி யாரும் சொல்லி தரல. சொல்லலாம். இப்போ ஷர்மிளா கேட்டதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு முன்னால அறிவழகன் பேசினாங்கல்ல, அவங்க எவ்வளவு டிசிப்ளின்டா சேவ் பண்ணாங்க, எல்லா விஷயமும் எவ்வளவு டிசிப்ளினா பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ஒரு டேட் வச்சிருக்காங்க. அந்த டேட் அன்னைக்கு எல்லா ஸ்கிரீன்ஷாட்டும் லயரா வரும். எப்படின்னா சேவிங்ஸ் ஸ்கிரீன்ஷாட் வரும், அதுக்கப்புறம் சங்கம்ல ஸ்கிரீன்ஷாட் வரும், அப்புறம் எம்எம்ஜி ஃபீஸ் வரும், அப்புறம் என்னோட அப்படி லயனா ஷேரிங்ஸ் அது எல்லாம் வந்துடும். இப்படி ஒரு சைடு சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, இன்னொரு சைடு அவங்களுக்கு ஹோம் லோன் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்போ வந்து சேவிங்ஸ்ல ஒரு அமௌண்ட் சேர்ந்த உடனே அதை எடுத்து இந்த அமௌண்ட்டை தூக்கி நம்ம ஹோம் லோனுக்கு கொடுத்துருவோம். அப்போ ஹோம் லோன்ல அமௌண்ட் குறைய ஆரம்பிச்சிருச்சு. டன். நீங்க எம்எம்ஜிக்கு தேடி பிடிச்சி ஃபீஸ் கொடுக்க எம்எம்ஜி உங்களை தேடி பிடிச்சி டெவலப் பண்ணும். ஏன் இருக்கிறது தெரியாம இப்படி எட்டி பார்த்து போயிடா, ஏதாவது போவாங்க, ஏதாவது கொடுங்க, சரி ஓகே எம்எம்ஜி கவனிச்சுதான் இருக்கு, ஓகே சும்மா பிடிச்சி போறீங்க, ரைட் அப்படி அந்த மாதிரி. நமக்கு யாருக்கு நிறைய கொடுக்கும்போது அவங்க நம்ம திரும்ப கொடுப்பாங்க. அந்த மாதிரி 2 3 விஷயம் சொல்லிடுறமா. ஒண்ணு வந்து நீங்க என்ன மாதிரி கூட்டத்துல இருக்கீங்களோ அப்படி வாழ்வீங்க. உங்க கூட்டத்துல பாத்தீங்கன்னா கடத்தை வாங்கி கொடுக்குறது அவனுக்கு 10 லட்சம் கடன், எனக்கு ஒரு 5 லட்சம் தான் கடன். அப்படி இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அப்படி போறோம். அவன் அதை செஞ்சுட்டான், இதை செஞ்சுட்டான், நானும் அதை செஞ்சேன், இதை செஞ்சுட்டேன், ரைட்டு இருக்க எல்லாம் முட்டைப்பாய, நானும் முட்டைப்பாய, ஒன்றும் பேச தெரியாது. அந்த மாதிரி நீங்க எப்படி வாழணுமோ அந்த கூட்டத்துக்கு சேர்ந்துருங்க, தன்னால நம்ம அப்படி ஆயிரும். ஒண்ணு. ரெண்டாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், அதெல்லாம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கரெக்டா பார்த்து பிடிச்சி படிங்க. 58 வயசு 60 வயசுக்கு அப்புறம் நமக்கு யாரும் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. இது போட்ட கேஸ், இதுக்கப்புறம் யாரும் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. அவங்களும் கம்பெனி நடத்துறாங்க, பிசினஸ் நடத்துறாங்க, அதை பார்த்து பண்ணுங்க. சேவிங்ஸ் பண்ணணும், ஃபியூச்சர்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேற இன்சூரன்ஸ். செத்து போனா துட்டு கிடைக்குமா, அதுக்கு இன்சூரன்ஸ். எதை எங்க பணம் போடணும், எதுக்கு போடணும் அப்படின்னு கரெக்டா பண்ணுங்க. நேற்று என் பையன் கணபதி ஸ்டூடெண்ட், அப்பா எனக்கு நகை வாங்கணும்பா, இப்போ பணம் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இப்போ 2 லட்சம் ரூபாய் நகை வேணும். சரிப்பா வாரேன் வந்து எனக்கு வாங்கி தந்துருங்க. எதுக்கு நான் என் நகை வாங்கி தரணும்? நான் கரெக்டா அந்த செய்குலி சேதாரம், எது நகை எது குறை கரெக்டா பார்த்து நமக்கு நகை நிறைய வேணுமோ வாங்கி கொடுப்பேன். ஜோஸ் அலுகாஸ்ல ஆட் போட்டோம்னா 6% சேதாரம் நம்ம போட்டான். நான் கரெக்டா அந்த கடையில போய் இந்த ஆட் போட்டி 6% அதை காட்டு அப்படின்னு அந்த 2 மாடி 3 மாடி கடையில ஒரே ஒரு ஒத்த செயினை கொண்டு வரான். இந்த செயின்ல இருக்கு, இதுதான் செய்குலியாது, அதை கொண்டா அப்படின்னு. நான் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் செயினே கிடையாது. எங்க சித்தியெல்லாம் போயிட்டு 35% சேதாரம், 35-40% சேதாரம். டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கலாம், ஆமா டிசைன் நல்லா பிடிச்சிருக்கு, போங்க 1 லட்சத்தை கொடுத்து 65,000 நகை வாங்கிட்டு மேய்ச்சப்பாரு. நான் ஒண்ணுமே சொல்லல, என்ன செய்ய முடியும், நம்ம வெல்த் கிரியேஷன் அவ்வளவு தெரியாது போகுது. டிசைன் பார்க்காங்களா, டிசைன் அப்படியே கோடியா பணம் வச்சிருக்காங்க, இதுல டிசைன் பார்த்து நீங்க நகை வாங்குறீங்களோ? ஓகேவா? எப்போ யாருக்கு கொடுத்தாலும் சரி 10 ரூபாய் 20 ரூபாய் ஒரு பெர்சன்டேஜ் வந்து கூட கொடுப்பாங்க. ஹோட்டல்ல சாப்பிடும்போது நல்ல டிப்ஸ் கொடுப்பாங்க, காரணம் காட்டி வெளியே வர மாட்டாங்க. எப்படியும் அவங்கள யார் யாருக்கு எவ்வளவு பணம் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியுமோ கொடுப்பாங்க. இது எம்எம்ஜில வராத ஆளு, தெரியாத ஆளு, புதிய ஆளுக்கு இது வந்து புதுசா இருக்கலாம். இந்த எம்எம் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவு ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க, அந்த சந்தோஷத்தை தினமும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் பணம் கொடுத்து நம்ம எங்க ஒரு டீ குடிச்சா 10 ரூபா போயிடும். ஆனா யாருக்காவது நீங்க 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்மெல்ல பார்ப்பாங்க. ஆனா யாருக்கு கொடுக்கீங்கன்னு பார்த்து கொடுங்க, யாருக்கு கொடுத்தா நிறைய வேல்யூ இருக்குமோ அதை மாதிரி கொடுங்க. சொல்லுங்க. நான் ரெஸ்டாரண்ட் போவேன், ஃபர்ஸ்ட்ல 100 ரூபா கொடுத்துறேன். போன டைம் வந்தாலும் மிரண்டு போயிட்டாரு. பணம் 100 ரூபா கொடுத்தோன்னே மிரண்டு வாங்கவே இல்லை. ரொம்ப நேரம் சார் வேண்டாம் ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருவேங்க, நீங்க வந்து சர்வீஸ் பண்ணுங்க, உங்க மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும், ஆரம்பத்திலே நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு வேண்டான்னு இன்னும் மறுபடியும் கொடுத்தேன். அடுத்த டைம் போகும்போது கார் வெளியே நின்றுச்சு, பார்சல் வாங்க போனேன். சார் நீங்க கார்ல இருங்க, நான் வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் கொண்டு வந்து கொடுக்குறாப்புல அந்த விஷயம். அப்புறம் பெட்ரோல் பல்க்கு மாஸ்டர் தான் சொன்னாரு, பெட்ரோல் பல்க்கு வந்து 100 ரூபா கொடுப்பேன் ஏதாவது டைம்ல. அவர் வந்த உடனே கண்ணாடி கிளீன் பண்றதும் அது பண்றதும் நிறைய வேலை பண்ணுவாரு. அந்த விஷயம் அதை வெளியில போனா அதே மாதிரி முதல்ல கொடுக்க மாட்டேன், அந்த மாதிரி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தாங்க, பணம் கொடுத்தா அவனுக்கு பணம் சேராது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வெளியில யாராவது கேட்டாங்க, வயசானவங்க கேட்டாலும் 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி கொடுத்தோம். ஒரு அம்மாலாம் வந்து கார்ல உட்காந்துருக்கிறேன், ஏதோ பிச்சை எடுத்துட்டு போயிட்டு இருந்துச்சு, 100 ரூபா கொடுத்தேன்.
சாமி நல்லா இருக்கணும் சாமி கும்பிட்டு பாருங்க. எனக்கு வந்து சிரிப்பு வருது இந்த விஷயம். நம்ம எப்படி சொல்லிக்கலாம், இன்னைக்கு அவன் ஏன் பணக்காரனா இருக்கான் தெரியுமா, அவன் ஒத்த ரூபாலாம் சேமிச்சு வச்சிருக்கான், அதான் இன்னைக்கு பணக்காரன் அப்படி நமக்கு கருத்து வேற சொல்லுவாங்க. எப்படி எம்எம்ஜி சொல்லி கொடுக்கும்போது அவங்க சொல்லி கொடுக்காங்களா அப்படி மோட்டிவேஷன்ல எப்படி பிள்ளை வளர்க்கணும், நம்ம எப்படி பணக்காரன் ஆகுது, இங்க பாருங்க ஒத்த ரூபா அவன் சேமிச்சு வச்சிருக்கான் அதான் பணக்காரன் ஆயிட்டான். சுத்தம். நம்ம எவ்வளவு கொடுக்குமோ அவ்வளவு கிடைக்கும், நம்ம எவ்வளவு கொடுக்குமோ அவ்வளவு கிடைக்கும், அவ்வளவு நமக்கு ரிட்டர்ன் வரும். BMW கார்லாம் வந்துட்டு போவோம், அவனுக்குலாம் செலிபிரிட்டி கிடையாது. நம்ம ஓட்டக்காரன் சார் நமஸ்தே சார் வணக்கம், என்ன அந்த 10 ரூபா 20 ரூபா பேசுற பேச்சு. நீ எவ்வளவு பெரிய கோப்பனா இருந்துட்டு போ, நான் ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானி 12,000 கோடி வீடு இருந்துட்டு போ, அதுக்கு என்ன எனக்கு போ தரையா, எனக்கு தந்தா பெரியாது. நீங்க எவ்வளவு பெரிய சீன் போட்டாலும் பரவாயில்ல, நீங்க அடுத்தவங்களுக்கு என்ன குடுக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு பெருமை. இல்லைன்னா ஒரு ரூபாய் நம்மள மதிக்க மாட்டான். லெசன் தரலாம். என்னோட போன வாரம் ஒரு விஷயம் லாஸ்ட் வீக் நான் வந்து ஒரு பூச்செடி பாக்குறதுக்கு மத்தியானம் நின்றுருந்தேன். பின்னாடி வந்து ஒரு வயசான மாதிரி பேசியிருந்தேன். ஏதோ சரி பிச்சை எடுக்க தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஏதோ பணம் கேட்கறதுக்கு வந்திருக்கான்னு நினைச்சிட்டு திரும்பி பார்த்தேன். திரும்பி போனா அதிர்ச்சி. வயசு 80 இருக்கும், ஒரு பைய வச்சுக்கிட்டு கடலப்பருப்பு விக்குது. 10 ரூபா 10 ரூபான்னு சொல்லுதா. சரி 10 ரூபா கொடுத்துட்டு நான் வாங்கல, அவங்க கொடுக்குறாங்க. மறுபடியும் இன்னும் 10 ரூபா கொடுத்தேன், இன்னொரு பாக்கெட் கொடுத்தாங்க. இல்ல நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னா வச்சுக்கோங்க. எனக்கு வந்து அதை வீடியோ எடுத்துலாம்னு நினைச்சேன் நானு. சரி அந்த நேரம் சரி மைண்ட்ல அதாவது 80 வயசுலயும் வந்து அவங்க வந்து அந்த வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கணும் ஒரு இருக்காங்க. நான் அப்பதான் யோசனை பண்ணேன், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல காரணத்தை சொல்லிட்டு வீட்டுல படுத்துங்கிறது இந்த மாதிரி ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பணம் சம்பாதித்து ஒரு ரோல் மாடல், அந்த மாதிரி விஷயம் நமக்கு வந்து கண்ணில் படுது அப்படின்னு சொல்லி. நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இவங்க காலங்காலத்திலே சேவிங் பண்ணல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, எம்எம்ஜில படிக்கல, அதனால நீங்க 80 ரூபாய்க்கு கடலை வச்சுட்டு இருக்காங்க 50 வயசுல அப்படி சொல்லி போதுமான அளவு சேவிங் பண்ணி பண்ணிடணும்னு நினைக்கிறேன். நான் என்னோட எங்க பார்த்தாலும் எம்எம்ஜி ரூல்ஸ் யாரெல்லாம் பிரேக் பண்ணிருக்கா என் கண்ணில் அப்படிதான் தெரியும். எங்க ஊர்ல ஒருத்தர் 70 வயசுல இவர் பணம் ஏறி இன்னைக்கும் பொண்ணு பிள்ளையை காப்பாத்திட்டு இருக்காரு. 70 வயசு சம்பரிச்சு என்ன பண்ணியாரு, பணத்தை சேவிங் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டா பணம் வரப்பு செய்யல. நீங்க ஏறுறீங்க பொழுதுக்கு ஏறுங்க, ஆனா சோத்துக்கு ஏறக்கூடாது, சோத்துக்கு யாரும் பண்ணக்கூடாது. சாவும் போது கெட்டா வளரும், பணம் வந்து குமியணும். போச்சு. எனக்கு ஒரு ஷேரிங் வந்து சொன்னோம். இந்த மாதிரி எனக்கு கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷம் வந்து எனக்கு அவ்வளவு இருக்கும் மாஸ்டர். அது இங்க வந்துதான் நான் அதை கத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு கொடுக்கணும்ன்றது தோணும், எனக்கு யாருக்காவது செட் பண்ணணும், யாருக்காவது மத்தவங்களுக்கு கொடுத்து அதை சந்தோஷம் பண்ணணும். ஆனா அது இருக்கிற அமௌண்ட் வச்சு நமக்கே இப்போ குறையதானே இருக்கு, நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டே எனக்கு அப்படி இருந்துச்சு. ஸோ எம்எம்ஜி வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப என்ன இருக்கோ அதை கொடுத்து பழகுங்க அப்படிங்கிற விஷயம் கத்துட்டு பண்ண ஆரம்பிச்சது. அது எனக்கு அப்பப்போ எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதில் பண்ணும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். அன்னை தெரசா வந்து பெரிய கூட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு பிச்சைக்காரன் இருக்கதான் செய்யலாம். நீங்க கொடுத்தெல்லாம் உலகத்தை காப்பாற்ற முடியாது, உங்க சந்தோஷத்துக்கும் உங்க மனநிலைக்கு நீங்க கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். நீங்க நம்ம உலகத்துல காப்பாத்தி ஒண்ணும் பண்ண முடியாது. எத்தனை ஆசிரமம் வச்சாலும் சரி, என்ன வச்சாலும் சரி, அதே கூட்டம் இருக்கதான் போகுது. உங்க மன நிம்மதிக்கு கொடுத்துட்டு உங்க சந்தோஷத்துக்கு உங்க டெவலப்மெண்ட் கொடுங்க, அவ்வளவுதான். தெரியுமா சேத்தா மேடம்? சப்போஸ் யாருக்காவது கொடுக்க மனசு இல்ல, ஐயோ கூட போதே நம்மகிட்டே இல்ல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் நிஜமாலே சொல்றேன், எம்எம்ஜில ரொம்ப நாளா கணக்குல இல்லாத ஆளாவது டிஸ்கனெக்ட் ஆகி போயிருக்க ஆளு கூட இந்த பழக்கம் எவ்வளவுக்குள்ள ஊறி இருக்குன்னா ஒரு அமௌண்ட் லம்சம் அமௌண்ட் அனுப்பணும், அந்த அமௌண்ட் கூட சேர்ந்து 10 ரூபாய் 20 ரூபா கூட அனுப்புறாங்க. அப்ப அந்த ஆள் வந்து முதல்ல இருந்தே 10 ரூபாய் 20 ரூபா 10 ரூபாய் 20 ரூபா ரெண்ட் எங்க அனுப்பினாலும் அனுப்பிச்சிட்டே இருக்கு. அந்த ஆளுக்கு பணம் வந்துகிட்டே இருந்திருக்கு, சம்பாதிச்சுட்டே இருக்காங்க அவங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். கொடுக்க மனசு இல்லைன்னா கொடுக்கணும், அப்பதான் நம்மளுக்கு கிடைக்கும். இது நடந்துகிட்டு இருக்கு, கண்ணு முன்னால நான் பாத்துட்டு இருக்கேன். இல்ல என்ன தெரியுது, எம்எம்ஜி ஃபீஸ் கொடுக்கும்போது வெறும் ஃபீஸ் மட்டும் கொடுக்கூடாது, கூட பைசா கொடுக்கணும். டிக்கெட் மட்டும் கொடுக்கூடாது, கூட கொடுக்கணும். அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் மேடம். தேங்க்யூ. அது லாஸ்டா ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் நடந்துச்சு ட்ரைனிங் கோயம்புத்தூர்ல. அப்போ வந்து ஃபீஸ் எவ்வளவு வேணும், 1500 தெரியல, வேற மார்க்கெட்டிங் எல்லாருமே வரலாம் அப்படின்னாச்சு. அப்போ வந்து எல்லாம் வசூல் பண்ணிட்டு சுவேதா மாடத்துல கொடுத்தோன்னு அவங்க வாங்கவே இல்லை, வேண்டாம் அப்படின்னாங்க, நீங்க செலவு பண்ணுவீங்க அப்படின்னாங்க. எனக்கு என்னன்னா அந்த ட்ரெயினர் வந்துட்டாரு, அதுக்கான வேல்யூ கொடுக்கணும், பணம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்க வாங்கவே மறுத்தாங்க. மறுபடியும் கொடுத்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் டைம். அது எனக்கு ஞாபகம் இருக்கு. படிக்கணும் அப்படின்னா அதுக்கு வேல்யூ கொடுக்கணும். நாங்க நினைச்சு பார்க்கவே இல்லை. ஏன்னா அறிவுலகன் வீட்டுல ஹால் தேடி பார்த்தோம், ஹால் இல்ல. சரி அறிவுலகன் வீட்லயே ட்ரெயின் வச்சோம். அப்ப எல்லார்ட்டும் ஃபீஸ் வாங்கி அந்த ஃபீஸ் வந்து அறிவுலகன் கொடுத்துடலாம், நம்ம ஹாலுக்குள்ள பைசா கொடுக்கணும். பார்த்தா அறிவுலகன் எல்லாம் சாப்பாடு போட்டு அதெல்லாம் போட்டு ஹால் கொடுத்து அந்த பைசா நீங்களே வச்சு கொடுத்து விட்டாங்க. அதை கொடுக்க அந்த அன்பு வந்து பாசம் வந்து இன்னும் நிறைய இருக்கும். இது கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க எவ்வளவு கூட முடியும், ஆனா அது கொடுக்கறதுல குறியா இருக்காங்க. அந்த பாசம் தான் நமக்கு வந்து 30% தெரியும். நினைக்கிறேன் 2 மினிட்ஸ் சம்பந்தமே இல்லாம கேமரா ஆஃப் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்கீங்களா, அவங்க ஆன் பண்ணிட்டு சொல்லலாம். இந்த கொடுக்கறது இங்க இருந்தே ஆரம்பிக்கலாம். இல்ல எங்க மக்கள் நாங்க பேசிட்டே இருப்போம், நீங்க கேட்டுட்டே போங்க. அது யாரெல்லாம் கொடுக்குறான்னு பாப்போம். அங்க இருந்து ஆரம்பிக்கலாம். என்ன எடுத்துக்கிட்டீங்க நீங்க, பணம் கொடுக்கண்டா, இன்னைக்கு படிச்சதுல என்ன எடுத்துக்கிட்டீங்க பேசலாம், பேசணும். சொல்லுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த வருமானத்தை வந்து அதிகப்படுத்துறதுல இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கறத நான் ஒரு பாயிண்டா எடுத்துட்டு போறேன். அப்ப வருமானத்தை அதிகப்படுத்தும் போது நம்மளோட அந்த சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன் நம்மளால சேவிங் ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வருமானத்தை அதிகப்படுத்தாம இருக்கிறோங்கிறத நான் இன்னைக்கு கத்துக்கிட்டேன் மாஸ்டர். செல்வகுமார் நீங்க சொல்லலாம். ஆனா எப்படி சேவிங்ஸ் பண்ணுங்கிறத கத்துக்கிட்டேன் மேடம். நம்ம கொடுத்தாதான் ரிட்டர்ன் கிடைக்குங்கிறது ரொம்ப கிளியரா புரிஞ்சுது மேடம். ஓகே, நெக்ஸ்ட் சதீஷ் சொல்லலாம். நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா 7 வகையான இன்கம் வேணும், அதே மாதிரி 7 வகையான சேவிங்ஸ் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் நமக்கு சேவிங்ஸ் வந்து அதிகப்படுத்த கிடைச்சிருக்கேன்.
ஓகே, முத்தமிழரசி நீங்க சொல்லலாம். மேம் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா டைமிங்கோ பணமோ எது நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவு ரிட்டர்ன்ல நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும் அப்படிங்கறத நான் எடுத்துக்கிறேன் மேம். கொடூரமா சேவிங்ஸ் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதே மாதிரி நிறைய கொடுக்கணும் அப்படிங்கறத நான் எடுத்துக்கிறேன். நிறைய கொடுக்கணும் அந்த பாயிண்ட். வீரமணி சார் நீங்க சொல்லலாம். அது எம்எம்ஜில வந்த பிறகுதான் நம்ம ஒரு இதை பேசுறோம், ஒரு வியாபாரத்தை பேசுறோம்னா அந்த பணத்தை நம்ம வந்து பார்கெயின் பண்ணினாலும் கூட அதை எக்ஸ்ட்ரா வச்சு கொடுக்குற பழக்கம் எம்எம்ஜில கத்துக்கிட்டு இருந்தேன். கொடுக்குற பழக்கம் வேணும், நம்ம கொடுத்தாதான் நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த மனப்பான்மை முதல் வரணும் நமக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் எடுத்துக்கிறேன். அது கூட குடும்பமா சம்பாதிக்கணும் என்னன்னா குடும்பமா சம்பாதிக்கணும், குடும்பமா நெகோசியேட் பண்ணணும், குடும்பம் பண்ணணும். இப்ப நீங்க எப்படி சொன்னீங்க எல்லாம் 10 கூட கொடுக்கணும். ஓகே, எம்எம்ஜிக்கு ஃபீஸ் கூட கொடுத்துருங்கன்னா நான் என் வருமானத்துல எவ்வளவு தெளிவா இருக்க மாட்டீங்களா? இன்கம் கூட்டணும், இந்த மாதிரி பேசி தான் இன்கம் கூட்டணும், அதுல தெளிவா இருக்கணும், இன்கம் கூட்டுறதுல குறியா இருங்க. ஓகே நந்தினி நீங்க சொல்லலாம். ஸ்டார்டிங்ல எம்எம்ஜிக்கு வர முன்னாடி நிறைய அமௌண்ட் இருக்கும், எப்படி அதை மேனேஜ் பண்றதுன்னு தெரியாம நிறைய விஷயங்களை இழந்துட்டோம். இனிமே அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சுட்டோம். அப்புறம் வந்து எவ்வளவு கொடூரமா சேமிக்கணும். இப்ப வந்து நான் ஒவ்வொரு விஷயம் அமௌண்ட் நம்ம கொடுக்குறோம்னா அதை நான் பார்த்து கரெக்டா அது செய்யறோம் அப்படின்றத யோசித்து செஞ்சுட்டு இருக்கேன். ரெண்டாவது கொடுக்குற விஷயத்த வந்து இப்ப கத்துக்கிட்டேன். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற அளவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்க செக்ஷன்ல இருந்து கத்துக்கிட்டேன். ஓகே டன். மணிமேகலை நீங்க சொல்லலாம். எஸ் மேம், நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டது என்னன்னா மாஸ்டர் சொன்ன வேர்டு, இந்த சாப்பாட்டுக்காக தான் வேலைக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கறத எடுத்துக்கிட்டேன். ஓகே, கோகுல்கண்ணன் நீங்க சொல்லலாம். மேம் சேவிங்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க சேவ் பண்ணணும், ஆனா சேவிங் எத்தனை விதமா பண்ணணும், அதை சார் சொன்ன மாதிரி பொதுவா சேவ் பண்ணணும், பணம் மிச்சம் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது எத்தனை விதமா பண்ணணும், அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத இன்னைக்கு தெரிஞ்சுட்டேன் மேம். ஓகே கிரேட். சேவிங் பண்ணி எனக்கு பல வகையில இன்கம் வருது அப்படின்னா பல வகையில எவ்வளவு இன்கம் வருது, மாசம் 30,000 செலவு, எவ்வளவு இன்கம் வருது, அங்க 500 ரூபா, அங்க 500 ரூபா, கிட்டத்தட்ட 2,500 வச்சு 2,500 வச்சு நாகாவளிக்க முடியும். 30,000 நமக்கு செலவாகுதுன்னா 30,000 வெளியிருந்து பணம் வரணும், வேலையே செய்யாம. என்னைக்கு நம்ம 30,000 செலவு 30,000 வேலையை பார்க்காம பணம் எங்கிருந்து வருதோ அன்னைக்கு தான் நம்மளோட கம்ப்ளீட் சர்க்கிள் முடியுது. அன்னைக்கு தான் நம்ம பினான்சியல் ஃப்ரீடம் அடைஞ்சிட்டோம். அன்னைக்கு நமக்கு வேலைக்கு பண்ண தேவையில்ல, பணம் செலவு வந்துட்டே இருக்கு. அப்படி தேங்க்யூ சார். நான் வந்து பிரீத்தி பேசுறேன். நான் இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டேன்னா மணி எப்படி சேவ் பண்ணணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, பணம் எப்படி டைமும் எப்படி கொடுக்கணும், சேவிங்ஸ் பண்ணணும், அதை பத்தி தான் நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ. ஓகே தென் சூப்பர். பிரியங்கா நீங்க சொல்லலாம். மேம் இப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா எங்க இருந்தாங்க இவங்க எல்லாம், இல்ல நான் எங்க இருந்தேன், பணம் இருக்கும்போது இந்த ஐடியா எல்லாம் இல்லையே, இப்ப இல்லாத போது இல்ல சொல்றாங்களே நம்ம எப்படி சேவ் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். இப்ப இருந்தாலும் என்னோட அப்ளைன் வந்துட்டு சேவ் பண்ணணும், எது சொன்னாலும் இன்னொன்னும் சேவ் பண்ணணும், சேவிங்ஸ் அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப நான் என்ன பண்ணேன்னா வெறித்தனமா சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். நிறைய வந்துட்டு கொடுக்கணும், அப்புறம் வந்துட்டு சேவிங்ஸ் பண்றதுக்கான சோர்ஸ் வந்து நம்ம நிறைய அதிகப்படுத்திட்டே போகணும் அப்படிங்கறத எடுத்திருக்கேங்க மேம். வெறித்தனமா சேவ் பண்ணிட்டு இருக்கேன் மேம். தேங்க்யூ மேம். வெறித்தனமா சேவ் பண்ணணும். அமுதவள்ளி நீங்க சொல்லலாம். முதல்ல இன்கம் வந்து நிறைய 7 வகையான இன்கம்க்கு ரெடி பண்ணணுன்றதை நான் எடுத்துக்கிறேன். சேவிங்ஸ்ல முதல்ல சேவிங்ஸ்ல யாரும் கொடுக்கறதும் சேவிங் பண்றதும் இன்கம் பெருக்கிறதும் தான் நம்மள அடுத்த லெவல் கொண்டு போகன்றது நான் நினைக்கிறேன். ஓகே லோகேஷ் குமார் நீங்க சொல்லலாம். நம்ம பணத்தை வச்சு பணம் பண்ணணும், சேவிங்ஸ் பண்ணணும், நிறைய கொடுக்கணும், அதை எடுத்துக்கலாம். தேங்க்ஸ். ஓகே செல்வன் நீங்க ஷேர் பண்ணலாம். மேடம் அதான் மேடம், முதல்ல வந்து நம்ம நாலேஜ் சேவிங்ஸுக்கான நாலேஜ் வந்து எடுத்துக்கணும். அந்த நாலேஜ் மூலமா நம்ம சேவிங்ஸ் கரெக்ட் பண்ணி நம்ம லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு, ஏன்னா சேவிங்ஸ் வந்து முக்கியன்றது இப்போதான் மேடம் புரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் வந்து இது வரைக்கும் நான் சேவிங்ஸ் நினைச்சிட்டு இருந்ததுல வேற, இன்னைக்கு வந்து சரி நம்ம சேவிங்ஸ் வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படின்றத கத்துக்கிட்டு மேடம். இதுக்கு மேல சூப்பரா பண்ணுவோம் மேடம். நன்றி. ஓகே கண்டிப்பா. இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போறோன்றதையும் நம்ம கோச்சஸ்க்கு ஆடியோ போடலாம். ஷர்மிளா நீங்க சொல்லலாம். 7 சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கிரியேட் பண்ணணும். ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் இப்போதைக்கு இருக்கு. அது மாதிரி சேவிங்ஸும் அந்த கடனையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதை ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டேன். ஓகே ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்னு. சூப்பர். அன்பழகி நீங்க சொல்லலாம். கொடூரமான சேமிப்பு வைக்கணும், அதே மாதிரி கொடூரமான இன்கமும் வரணும். நான் நிறைய கொடுக்குற பழக்கம் உண்டு, ஆனா அதை எந்த வகையில கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு தெரியாம எல்லாத்தையும் கொடுத்து காலி பண்ணாலு, அந்த மாதிரி கொடுக்குற விஷயம் எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும், அது மெயினா வேணும் அப்படிங்கறத எடுத்துக்கிறாங்க. தேங்க்யூ. ஓகே ரமேஷ் நீங்க சொல்லலாம். வணக்கம் மேடம். எனக்கு வந்து நான் இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணியிருக்கேன் எம்எம்ஜில. எனக்கு என்ன பொறுத்தளவு ஒரு வகையான இன்கம் தான் என்கிட்ட இருக்கு. ஆனா சார் சொன்ன மாதிரி அந்த 7 வகையான இன்கம் எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், அதை டெவலப் பண்ணணும். நிறைய பேருக்கு உதவணுங்கிறத விட என்னை பொறுத்தளவு குறிப்பிட்டது வயசானவங்களுக்கு, அதாவது பிள்ளைங்களால கைவிடப்பட்டவங்களுக்கு, அடுத்தது விவசாயி, இவங்க 2 பேருக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யணும். அதுல ஓகே ஜோதி நீங்க சொல்லலாம். குட் மார்னிங் மேம். கடன்லயே சேமிக்கணுங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மேம்.
7 வகையான இன்கம்க்கு நம்ம முயற்சி பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். திரும்ப நம்மளுக்கு கீழே உள்ளவங்களுக்கு கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். வெறித்தனமா சேமிக்கணும் மேம். இப்படியே இருந்தா நம்ம இப்படியே தான் இருப்போம் கடைசி வரலையும். ஒரு 40 வருஷமா சேவிங் இல்லை மேம். எம்எம்ஜில சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நல்ல சேவிங்கை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். தேங்க்யூ மேம். ஓகே டன். ஷேரிங்ஸ் அதுக்கப்புறம் யார் இருந்தாலும் நம்ம அவங்க கோச்சஸ்க்கு ஆடியோ போடலாம். இன்னைக்குல கல்ச்சர் பாயிண்ட் மணி கல்ச்சர் 77 100ல 90 பேர் எல்லாரும் நம்மள வந்தா செலவழிச்சோம் இப்படியே வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அதுலயே பெருசா இருக்காங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், முன்ன பின்ன ஆகும், சம்பாதிக்க முடியாம போகும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. இப்படி நூற்றுக்கணக்கான பேர் நம்ம சொந்தக்காரங்க சொற்காரங்க அவ்வளவு பேரும் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா பணம் விதமா சேமிச்சு நம்மளோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி இன்கம் ஏற்றி செலவை குறைச்சு நல்லா நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்து எல்லா செக்மெண்ட்லயும் ரிலேஷன்ஷிப் ஹாப்பினஸ் வெல்த் ஹெல்த் எல்லாத்துலயுமே மெயின்டைன் பண்ணி வாழ்வாங்க.